எந்த ஒரு கட்சிக்கும் அறுதி பெரும்பான்மை கிடைக்காது, கூட்டணி அரசு தான் அமையும் அப்படின்னு 2022லயே சொல்லியிருக்காரு அண்ணாமலை. இங்க இருக்கிற பீகார்காரங்களுக்கெல்லாம் வாக்குரிமை கொடுக்க கூடாதுன்னு சொல்ற முதல்வர் அங்க போயிட்டு அங்க இருக்கிற பீகார்காரர்களுடைய வாக்குகளை ராஜீவ் காந்திக்கு ராகுல் காந்திக்கு வாங்கி கொடுக்க போறாரா? என்ன சார் பித்தலாட்டமா இருக்கு? நரேந்திர மோடியை பதவியிலிருந்து இறக்குவதற்கு எல்லா விதமான வேலைகள் நடக்கிறது. ஜார்ஜ் சோரோஸ், ட்ரம்ப்னுடைய அசிஸ்டன்ட், பாகிஸ்தான், ராகுல் காந்தி, இவங்க மு.க. ஸ்டாலின், இவங்க எல்லாருமே இருக்கிறாங்க அந்த விஷயத்துல. அதாவது ஏதாவது பண்ணி கலவரம் பண்ணி, எப்படி நம்ம தேவகவுடா மாதிரியோ ஐக்கிய குஜராத் மாதிரியோ 1 வருஷமோ 8 மாசமோ 4 மாசமோ பிரதமர் ஆயிடலாம், அப்போ நம்ம பையனுக்கு முதல்வர் பதவியை கொடுத்துடலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பிளான் பண்ணிட்டு இவர் ஆல் இண்டியா ஃபிகராக அவர் காமிக்கிறார். அங்க ஐயப்ப மாநாடு நடத்துறாங்க, அது கம்யூனிஸ்ட் அரசாங்கம் நடத்துறது. என்ன அவசியம் அப்படின்னு நான் கேட்கிறேன். பங்களாதேஷ் மாதிரி இந்தியாவை உருவாக்கணும், கலவரமாக்கணும், கலவர காடாக பூமியாக ஆக்கணும் அப்படிங்கிறது அவங்களுடைய திட்டம். அந்த மாதிரி ஒரு வேலை நடந்ததுன்னு சொன்னா இங்க இருக்கிறவங்க பீகார்காரங்க பீடா வாயங்கிறது, கக்கஸ்கடோ வந்தாங்கிறது, ஆர்.என். ரவி கூட பீகார்காரர் தானே. என்னென்னலாம் கேவலமான பாஷைகள்லாம் பேச முடியுமோ, சொல்ல முடியுமோ, சொற்கள் சொல்ல முடியுமோ அவ்வளத்தையும் சொல்லிட்டு இன்னைக்கு எந்த முகத்தை வச்சுக்கிட்டு மு.க. ஸ்டாலின் பீகார் போறாரு அப்படிங்கிறது. எல்லோ பெஞ்ச் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட அரசியல் விமர்சகர் வாசுதேவன் சார் இருக்காரு. அவர்கிட்ட கேட்க நிறைய கேள்விகள் இருக்கு, வாங்க கேட்போம். வணக்கம் சார். வணக்கம் அன்புதாசன் சார், திருநெல்வேலிக்கு அமித்ஷா அதிமுக பாஜக கூட்டணி என்டிஏ ஆட்சி அப்படின்னு சொன்னாரு. அதுவே ஏற்கனவே ஒரு பேசு பொருள் தான். அடுத்து இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்றாரு. 2024 எலெக்ஷன்ஸை பேஸ் பண்ணி 18+21+ அது 39 இந்த கூட்டணி வின் பண்ணும் அப்படின்னு பேசிட்டு இருக்காரு. இது எவ்வளவு முக்கியமான விஷயமா இருக்கு. அது இல்லாம நான் பார்க்கும்போது மோடி அமித்ஷா தமிழ்நாட்டு எலெக்ஷன் இந்த முறை விடவே கூடாதுன்னு சொல்லிட்டு தமிழ்நாட்டிலே டூர் போற மாதிரி இருக்காங்க. இல்ல, அதுல பேசு பொருள்ங்கிறதுக்கு ஒண்ணுமே இல்லை. என்டிஏல எந்த ஒரு கட்சி தனியா ஆட்சி அமைச்சாலோ இல்ல ஜாயிண்டா அதிகாரத்துல கூட்டணி கட்சிகளுக்கு பங்கு கொடுத்து ஆட்சி அமைச்சாலும் கூட அது என்டிஏ அரசு அப்படிங்கிற மாதிரி. உங்களுக்கு தெரியல சார், கூட்டணி ஆட்சிக்கு இபிஎஸ் நான் ஒத்துக்க மாட்டேன், அது அவங்க தொண்டர்கள் உச்சார பேசுறாரு அப்படின்னு போயிடுது. அது கரெக்ட். அது காரணம் வேற மாதிரி நீங்க பார்க்கணும். அதாவது திராவிட கட்சிகள் 2 தான் இப்போ. மற்றதெல்லாம் தேஞ்சு ஓஞ்சு போன கட்சிகள்னு வச்சுக்குவோம். அதெல்லாம் தேவையில்லை. விஜய் மட்டும்தான் கூட்டணி அரசு அப்படின்னு சொல்லி இருக்கிறாரு. ஆனா 2022ல அண்ணாமலை எப்படி இதை சொன்னாரு? அடுத்தது 2026ல எந்த ஒரு கட்சிக்கும் அறுதி பெரும்பான்மை கிடைக்காது, கூட்டணி அரசு தான் அமையும் அப்படின்னு 2022லயே சொல்லியிருக்காரு அண்ணாமலை. அவர் எப்படி சொன்னாரு? அதுதான் தொலைநோக்கு பார்வை அப்படின்னு சொல்றது. ரைட். இப்போ ஒரு நிமிஷம் முடிச்சு. இல்ல சார், நீங்க சொன்னது கரெக்ட் தான் சார். இப்போ அண்ணாமலை 2022லயே இதை பத்தி பேசியிருந்தாரு. அதுல முக்கியமான விஷயம் என்னன்னா, இப்போ 18% சொல்றோம்ல சார், இந்த 18%ல மேஜர் ஃபேக்டரா இருக்கிறது அது பிரைம் மினிஸ்டருக்கான ஒரு எலெக்ஷன். ஓகேங்களா? அடுத்து ரொம்ப முக்கியமான அடுத்து இன்னொரு முக்கியமான எலெக்ஷன் ஃபேக்டர் அது அண்ணாமலைக்கான ஒரு ஓட் பேங்க் யங்ஸ்டர் மத்தியில ஒரு ஓட் பேங்க் கிரியேட் பண்ண ஒரு எலெக்ஷன்ஸ். மூணாவது இப்ப ஏற்கனவே எக்ஸிஸ்டிங்கா இருக்கிற ஏடிஎம்கே டிஎம்கே இவங்களுக்கு ஒரு வெறுப்பு இருக்கும். இவங்க மேல இருக்கிற வெறுப்புல ஒரு முக்கியமான என்டிஏ கூட்டணிக்கு போடலாம் அப்படின்னு ஒரு ஃபேக்டர் போட்டிருக்கும். அப்படின்னும் போது இதுல 3 ஃபேக்டருமே இப்ப அடிப்படுதோ. ஏன்னா இது பிரைம் மினிஸ்டருக்கான எலெக்ஷன். ரெண்டாவது அண்ணாமலைன்ற ஃபேக்டர் ஒரு ஹெட்டா கிடையாது, அவரோட இன்ஃபுளுன்ஸ் இருக்கு, நம்ம இல்லைன்னு சொல்ல முடியாது. இருந்தாலும் அந்த யங்ஸ்டரை நம்ம ஒரு தலைவராக இருக்கிறதுக்கும் இன்னொரு வேற ஒரு பொசிஷன்ல அந்த யங்ஸ்டரை இழுக்க முடியுமா அப்படின்ற ஒரு பொசிஷனும். தேர்டு ஆன்டி டிராவிடியன் ஃபோர்ஸ்னு ஒரு ஓட் பேங்க் வந்துச்சுல சார், அது இப்போ மறுபடியும் ஏடிஎம்கே கூட போகும்போது அந்த ஆன்டி டிராவிடியன் ஃபோர்ஸ்ன்ற ஓட் பேங்க் வருமா? ஆன்டி டிராவிடியன்ங்கிறது அது இருக்கத்தான் இருக்கு, இல்லாம இல்ல. ஆனா அந்த நீங்க இன்னொரு டிராவிடியன் கட்சி கூட ஏற்கனவே எக்ஸிஸ்டிங் கட்சி ஏடிஎம்கே கூட போகும்போது வருமா? அதைத்தான் சொல்ல வரேன். ஆன்டி டிராவிடியன் கட்சி ஒரு காலத்துல காங்கிரஸ் இருந்தது, பலமான கட்சியா இருந்தது 67க்கு முன்னால வரைக்கும். அதுக்கப்புறமா அது தேஞ்சு போச்சு. இப்போ பாஜக ஒரு ஆன்டி டிராவிடியன் கட்சியாக இருந்தாலும் கூட, அப்படியே அடையாளம் பார்க்கப்பட்டாலும் கூட, இன்னைக்கு அது இருக்கிற லெவல்ல தனித்து ஆட்சி அமைக்க முடியாத அளவுக்கு தான் இருக்கு. ஏன்னா 11%, 12%, ஈவன் 20% இருந்தாலும் கூட அவங்களால பண்ண முடியாது. கேரளால என்ன நடக்கிறதுன்னு நம்ம பார்த்தோம்.
கேரளால 15-16% மேல 16 போனதே கிடையாது கட்சி. அப்போ இவ அப்போ இவங்க என்ன நினைப்பாங்க, அதாவது இந்த ஆதரவாளர்கள், பாஜக ஆதரவாளர்கள் என்ன என்ன நினைப்பாங்க, இப்போதைக்கு நம்மளுடைய இம்மீடியட் டார்கெட் என்ன, டிஎம்கே வீட்டுக்கு அனுப்பணும். அதுக்கு ஏதாவது ஒரு பெரிய கட்சி கூட, அதாவது ஏடிஎம்கே கூட, ஐடியலி ஏடிஎம்கே கூட தான் சேர்ந்துக்கணும். ஏன்னா ஏடிஎம்கே கட்சி வந்து அது ஒரு தேசிய கண்ணோட்டம் கொண்டது. அகில இந்திய அண்ணா திமுக தான் வச்சிருக்கிறாங்க அவங்க. அதே மாதிரி அவங்க வந்து சனாதன கட்சி, அதாவது எல்லா மதங்களையுமே ஒரே மாதிரியான பார்க்கக்கூடிய கட்சி. சிறுபான்மையினருக்கு அதாவது தாஜா பண்ண சிறுபான்மை அரசியல் செய்ய அவசியப்படாத ஒரு கட்சியா தான் நம்ம அதை பார்த்துட்டு இருக்கோம் இவ்வளவு நாளா. அதனால ஏடிஎம்கே கூட நம்ம கூட்டணி வச்சுட்டோம் சொன்னாங்கன்னா அட்லீஸ்ட் டிஎம்கேவை நம்ம வந்து அப்புறப்படுத்த முடியும். ஏடிஎம்கே பெரிய கட்சி அப்படிங்கிறதுனால அவங்களுக்கு தான் ஃபர்ஸ்ட் உரிமை. அதாவது அதான் சார், நீங்க சொல்ற இடத்துக்கு நீங்க ஒரு கரெக்டான இடத்துக்கு வந்துட்டீங்க. அது என்ன இடம்னா, நம்ம ஏடிஎம்கேக்கு ஒரு ஹெல்ப் பண்ற மோடுக்கு போயிட்டாங்க. ஆனா இங்க முக்கியமான விஷயம் என்னன்னா, அண்ணாமலையோ இல்ல வந்து பிஜேபி தனியா இருக்கும்போது அவங்க வந்து ஒரு பேசு பொருளாவே இருந்தாங்க. இப்ப வந்து கூட்டணி போன பின்னாடி பிஜேபியோட பேசு பொருள் தமிழ்நாட்டு அரசியல் களத்துல ரொம்ப கம்மியாயிருச்சு அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குல்ல. அண்ணாமலை பதவியில இருந்து இறங்கின பிறகு நீங்க சொல்ற மாதிரி ஒரு ஒரு தொய்வு வந்த மாதிரி தான் எல்லாருமே ஃபீல் பண்றாங்க. அது நானும் இல்லைன்னு சொல்லல. அந்த அளவுக்கான ஒரு அதிரடி அரசியல் பண்ணினாரு. அதுக்கு தான் அவர் சொன்னாரு, நயினார் நாகேந்திரன் அவரை வந்து புயல் நான் தென்றல் அப்படின்னாரு. எப்ப பார்த்தாலும் புயல் அடிச்சுன்னு இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு அவசியம் இல்லை. ஆனா அண்ணாமலையை இந்த ட்ரிப் எப்படி அவங்க யூஸ் பண்ணிக்க போறாங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் இருக்கு. இதைத்தான் நீங்க அந்த இன்னைக்கு இப்போ நெல்லையில நடந்த மாநாட்டில் நம்ம பார்த்தோம். அதாவது எடப்பாடி பழனிசாமி தான் முதலமைச்சர் வேட்பாளர், தேசிய தேசிய ஜனதா ஜனநாயக தேசிய கூட்டணி ஜனநாயக கூட்டணி முதல்வர் வேட்பாளர் முதல்வர். அப்படிங்கிற மாதிரி அண்ணாமலை தான் அவர் சொல்றாரு. அதாவது அண்ணாமலையை ஏன் சொல்ல வைக்கிறாங்க அப்படின்னு சொன்னா, இதையே ஒரு நயினார் நாகேந்திரன் சொன்னா அவ்வளவு இது இருக்காது, கரன்சி இருக்காது, அவ்வளவு வெயிட் இருக்காது. அமித்ஷா சொன்னா கூட வெயிட் இருக்காது. ஏன்னா லாஸ்ட் டைம் அமித்ஷா மதுரைக்கு வந்த போதுதான் பார்த்தாரு அண்ணாமலைக்கு இவ்வளவு பயங்கரமான வரவேற்பா அப்படின்னுட்டு. உண்மையிலேயே அவர் அண்ணாமலை அமித்ஷா அசந்தி போயிட்டாரு. அதே சமயம் ரொம்ப மகிழ்ச்சியாகவும் அவர் இருந்தாருன்னு நம்ம சொல்லணும். அதனாலதான் தான் சொல்றதை விட நயினா நாகேந்திரன் சொல்றதை விட அண்ணாமலை சொன்னா, ஏன்னா அண்ணாமலைக்கும் எடப்பாடி பழனிசாமிக்கும் அதிமுக தலைவர்களுக்கும் நடுவில் தான் ஏதோ முட்டு முதல்கள்லாம் இருந்தது. அதனால அண்ணாமலையினுடைய குரல் வழியாக அது வரட்டும் அப்படிங்கிறதுனால தான் அவங்க வந்து இதை ஸ்ட்ராட்டஜிக்கலா அவங்க பண்ணியிருக்கிறாங்க. ஆல் செட் அண்ட் டன் இந்த 4 மாசத்துல என்னென்னலாம் மனக்கசப்புகள் குழப்பங்கள் எல்லாம் இருந்ததோ அந்த குழப்பங்களுக்கு எல்லாம் ஒரு தீர்வு இன்னைக்கு கிடைச்சு போச்சு. இந்த மாதிரி அண்ணாமலை சொன்னதுனாலையும் அதுக்கப்புறமா நயினார் நாகேந்திரன் அதை தொடர்ந்து நேற்றுக்கு என்ன சொன்னாரு பாருங்க, முதல்வர் யார், அதாவது யார் ஆட்சி அமைப்பார்கள், கூட்டணியில் மற்ற கூட்டணி கட்சிகள் அரசியல் இருக்குமா இருக்காதாங்கிறதெல்லாம் வந்து எடப்பாடி பழனிசாமி தான் பண்ணுவாரு அப்படின்னாரு. அதுக்கு என்ன காரணம் தெரியுமா? பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயம் ரொம்ப கிளியரா தெரிஞ்சுக்கங்க, சொன்ன வாக்கை கரெக்டா அவங்க வந்து ஃபாலோ பண்ணிடுவாங்க. அதுக்கு என்னைக்குமே வாபஸ் வாங்கிக்க மாட்டாங்க. 2 எக்ஸாம்பிள் நான் சொல்றேன். மகாராஷ்டிரா, பீகார். பீகார்ல வந்து பாரதிய ஜனதா கட்சி பெரிய கட்சி. ஆனாலும் நிதிஷ்குமார் ஒரு சின்ன கட்சியா இருந்தாலும் குறைவான எம்எல்ஏ இருந்தாலும் கூட அதுதான் அவங்க அண்டர்ஸ்டாண்டிங். அதை இன்னைக்கு வரைக்கும் பாரதிய ஜனதா கட்சி 4.5 வருஷமா 3 வருஷமானு வச்சுக்கோங்க ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. அதேதான் சிவசேனாவுக்கு நடந்தது. ஆனா அன்பார்ச்சுனேட்லி சிவசேனாக்கு ஒரு ஆசை வர ஆரம்பிச்சது, காங்கிரஸினுடைய வலையில விழுந்துச்சு. வா நம்மலாம் இது பண்ணலாம், ஒன்னு நாங்க முதல்வர் ஆக்குறோம்னு சொன்ன உடனே இவருங்க முதுகுல குத்திட்டு அவங்க போனாங்க. அதுக்கப்புறமா சிவசேனாக்கு என்ன நடந்ததுங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். சோ தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய கட்சி எது அப்படின்னு சொன்னா பாரதிய ஜனதா கட்சி கிடையாது, அதிமுக தான். சோ இயல்பாகவே ஒரு பெரிய கட்சிக்கு அந்த லெக் ரூம் வேணும், அதாவது அந்த ஒரு பிளெக்சிபிலிட்டி வேணும். எப்படி தேர்தல் பிரச்சாரம் பண்ணணும், வியூகங்கள் அமைக்கணும், யார் முதல்வர் ஆகணும் அப்படிங்கிற ஒரு அந்த வியூகம் அமைக்கிறதுக்கான ஒரு சுதந்திரம் அந்த கட்சிக்கு தான் வேணும். அப்போதான் அந்த கூட்டணி கரெக்டா உருவாக முடியும். எல்லாம் ஆளுக்கு ஆளு 4 பேர் பேசிட்டு இருந்தீங்கன்னு சொன்னா கண்டிப்பா அது வந்து வேலை நடக்காது. இவ்வளவு நாளா அந்த கன்ஃபியூஷன் இருந்தது, அப்ப இப்போ இல்ல. அது இன்னொரு முக்கியமான ஒரு கன்ஃபியூஷன் எப்படி கிளியர் ஆயிட்டு இருக்குன்னு சொல்றேன். எடப்பாடி பழனிசாமி தான் முதல்வர் அப்படின்னு அண்ணாமலை சொன்னதற்கு பின்னால என்ன ரீசன் இருக்கு, பின்னணி இருக்கு அப்படின்னா, செங்கோட்டையனையோ இவர கோயம்புத்தூர்காரரையோ வேலுமணி அவரெல்லாம்
வேலுமணி தங்கம் யாரையாவது நாங்க வந்து புட்ட பண்ண போகல, உங்களுக்கு எதிராக யாருமே இல்ல, நீங்க தான் தலைவர் அப்படிங்கிறத அவங்க சொன்னதுனால எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு மிகப்பெரிய பலம் இது. அதாவது அவருடைய மனசு கன்ஃபியூஷன், அதாவது இவங்க குழி பறிச்சிருவாங்களோ வேற ஏதாவது பண்ணுவாங்களோங்கிற அந்த பயம் இருக்காது இனிமே. இனிமேல இருந்து நீங்க பாருங்க, இந்த கூட்டணி இன்னும் அதிக லெவல்ல இணக்கமாக பயங்கரமா வேலை பண்ண போறாங்க. ஏற்கனவே வந்து இவருடைய நடைப்பயணத்துல எக்கச்சக்கமான பொதுமக்களுடைய இது நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இப்போ இந்த சமயத்துல திருப்பியும் இவங்க வரும்போது முடிஞ்ச பிறகு, இப்போ இந்த இந்த மாதிரி இந்த சின்ன சின்ன குழப்பங்கள்லாம் தீர்ந்த பிறகு பர்ஃபெக்டா அவங்க வந்து இணக்கமா வேலை செஞ்சு களத்துல இறங்க போறாங்க அப்படிங்கிறத நம்ம பாக்குறோம். ராகுல் காந்தி என்ன பண்றாருன்னா ஓட் சோரி அப்படின்னு பேசிட்டு இருக்காரு. அதுக்கடுத்து வந்து பீகார்ல வந்து யாத்திரை மாதிரி போயிட்டு இருக்காரு. அப்படின்னும் போது இது சொசைட்டில எந்த மாதிரியான இம்பாக்ட் வந்து அடுத்த தேர்தலுக்கு பீகார்ல ஏற்படுது அப்படின்னு பாக்குறீங்க? நீங்க தமிழ்நாட்டுல இருந்து பீகார் போயிட்டீங்க. பீகார்ல வந்து இன்னைக்கு கூட நான் சொல்றேன், சிச்சுவேஷன் அவ்வளவு கிளியரா இல்ல, யாருக்குமே கிளியரா இல்ல. அதுல வந்து 2 ஃபேக்டர்ஸ் இருக்கு. ஒண்ணு, சிராக் பாஸ்வான் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு அவ்வளவு ஈஸி இல்லை அப்படிங்கிறத நான் இன்னைக்கு பதிவு பண்றேன். எலெக்ஷன் முடிஞ்ச பிறகு திருப்பியும் இந்த மேட்டர் நம்ம 2 பேரும் உட்காருவோம், அப்போ பேசுவோம் அதை பத்தி. காரணம் என்னன்னு கேட்டா, சிராக் பாஸ்வானுக்கு என்னமோ தெரியல. நான் வந்து ஹனுமான், அதாவது நரேந்திர மோடிக்கு நான் ஹனுமான் அப்படின்னு சொன்னவர் தான். ஆனா அவருக்கும் நிதிஷ்குமாருக்கும் என்ன ப்ராப்ளம் அப்படிங்கிறதே தெரியல. பாரதிய ஜனதா கட்சி தலைவர்கள் அதை வந்து சமரசம் பண்ணி வைக்க எவ்வளவோ முயற்சி பண்ணாலும் அவங்களால முடியல. இது ஒரு விஷயம். 2வது விஷயம், ஜன் ஸ்வராஜ் அப்படின்ட்டு நம்ம பிரசாந்த் கிஷோர் பாண்டே அவர் ஆரம்பிச்ச அந்த கட்சி, அது ஓரளவுக்கு வாக்குகள் பிரிக்க போறது. யாருடைய வாக்குகள் பிரிக்க போறாங்க அப்படிங்கிறது இன்னைக்கு வரைக்கும் எந்த ஒரு சேவாலஜிஸ்டாலையும் கருத்து கணிப்பாளராலையும் சொல்லவே முடியாத அளவுக்கு ரொம்ப சூக்ஷ்மமா இருக்குது அது. சோ இன் ஆல் ப்ராபபிலிட்டி அவங்களுடைய அப்படியே சொன்னா கூட இப்போ வந்து ரீசெண்ட் நடந்த இடைத்தேர்தலில் கூட இவரு பிரசாந்த் கிஷோரோட கட்சியோட வின் பர்சன்டேஜ் அந்த அளவுக்கு பெருசா இல்லையே. இல்லன்னு நம்ம நினைக்கிறோம். ஆனாலும் பல இடங்கள்ல என்ன ஆகுதுன்னு கேட்டா, உங்களுக்கு 5000 10,000 வாக்குகள் வந்துச்சுன்னு சொன்னா ஆட்டோமேட்டிக்கலி அது வந்து வெற்றி வாய்ப்பை பாதிக்கும். யார் வின் பண்ண போறாங்கன்ற டிசைடிங் ஃபேக்டரா அவங்க இருக்க போறாங்க அப்படின்னு இருக்கலாம். அதான் சார் இப்போ வந்து ஓட் சோரி பத்தி பேசுறாங்க, எஸ்ஐஆர் பத்தி, இப்போ எலெக்ஷன் கமிஷனை பத்தி பேசிட்டு இருக்காங்க. இதோட இம்பாக்ட் வந்து அதிகமான இம்பாக்ட் வந்து இப்போதைக்கு பீகார்ல இருக்கிற மாதிரி தெரியுது. பீகார்ல இதோட இம்பாக்ட் எதுவுமே கிடையாது. ஆனஸ்ட்லி ஸ்பீக்கிங், இவங்க 2 பேரும் மோட்டார் சைக்கிள்ல ஹெல்மெட் எல்லாம் போட்டுட்டு போனாங்க, நல்ல வேலை. அது இல்லைன்னா அது விதிமீறல் அப்படின்னு நம்ம வந்து மீம்ஸ் போட்டுருக்கலாம். இவங்க எல்லாம் போறாங்க, எந்த விதமான பாதிப்பும் இல்லை. பிரசாந்த் கிஷோர் என்ன சொன்னான்னு பாருங்க. மு.க. ஸ்டாலின் எதுக்கு சார் அங்க போறாரு? நம்ம முதல்வர் எதுக்கு அங்க போகணும் சொல்லுங்க. பிஜேபிக்கு எதிராக நம்ம முதல்வர் என்ன இவர இங்க இருக்கிற பீகார்காரங்களுக்கெல்லாம் வாக்குரிமை கொடுக்க கூடாதுன்னு சொல்ற முதல்வர் அங்க போயிட்டு அங்க இருக்கிற பீகார்காரர்களுடைய வாக்குகளை ராஜீவ் காந்திக்கு ராகுல் காந்திக்கு வாங்கி கொடுக்க போறாரா? என்ன சார் பித்தலாட்டமா இருக்கு, புரியவே இல்லை சார் எனக்கு. இங்க இருக்கிறவங்க அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இந்தியா கூட்டணி சார்பா நாங்க வந்து இந்தியா கூட்டணி எல்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கணும் அப்படின்னு காட்டிக்கிறதுக்காக போறாங்க. காட்டிக்கிறதுக்காக தான் போறாங்க. ஆனா ஸ்ட்ராங்கெல்லாம் ஒண்ணும் இல்லை. ஏன்னா அங்க மு.க. ஸ்டாலின் அங்க போகும்போது அங்க பயங்கரமான கடும் எதிர்ப்பு வரும். ஒண்ணு, சனாதனம் பத்தி அவங்க பேசுனது. ஏன்னா நம்ம தமிழ்நாட்டுல இருக்கிற இந்துக்கள் மாதிரி சொரணை கட்டவர்கள் அவங்க கிடையாது. அவங்களுக்கு வந்து மதம் ஒரு முக்கியமான உணர்வு. தமிழ்நாட்டுல அது கிடையாது. அங்க இருக்கிறவங்களுக்கு மிக மிக முக்கியமான உணர்வு. அங்க ஆல்ரெடி இவங்க வந்து பேசி வச்சாச்சு, எல்லார்ட்டையும் சொல்லி வச்சாச்சு, கருப்பு கொடியா அது இது எல்லாத்துக்கும். இது ஒண்ணு. 2வது என்ன அப்படின்னா, பீகார்காரங்க இங்க நிறைய பேர் வேலை பண்றாங்க. அவங்களை எல்லாம் இவங்க எப்படி ட்ரீட் பண்றாங்க? ஒரு 2 வருஷம் முன்னால ஒரு பெரிய அடிதடி தான் நடந்தது. பீகார் ஒர்க்கர்ஸ்க்கு மேல தாக்குதல் தான் நடந்த போது அங்க இருக்கிற நம்ம தேஜஸ்வி யாதவ் வந்து ஏதோ ஒரு பார்ட்டி பண்ணிக்கிட்டு இருந்தாரு. அந்த மாதிரி சில இதெல்லாம் நடந்தது. இங்க இருக்கிறவங்க பீகார்காரங்க பீடா வாயங்கிறது, கக்கூஸ்களோ வந்தாங்கிறது. ஆர்.என். ரவி கூட பீகார்காரர் தானே. என்னென்னலாம் கேவலமான பாஷைகள்லாம் பேச முடியுமோ, சொல்ல முடியுமோ, சொற்கள் சொல்ல முடியுமோ அவ்வளத்தையும் சொல்லிட்டு இன்னைக்கு எந்த முகத்தை வச்சுக்கிட்டு மு.க. ஸ்டாலின் பீகார் போறாரு அப்படிங்கிறது தெரியல. எந்த பாஷையில பேச போறாரு? நீங்க வந்து எல்லா இடத்துலயும் விமர்சனம் வச்சுட்டே இருக்கீங்க இந்தியா கூட்டணி மேல. ஆனா அவங்க என்ன பண்றாங்க, ஒரு நம்ம வின் பண்றதுக்கு சான்சஸ் ரொம்ப கம்மியா இருந்தாலும் ஒரு ஸ்ட்ராங் கேண்டிடேட்டை வந்து துணை ஜனாதிபதி தேர்தல் கூட போட்டு நாங்க இப்படிதான் நிக்க போறோம் அப்படின்னு வெளிக்காட்டிட்டு தானே இருக்காங்க. அதெல்லாம் தப்பே கிடையாது, பண்ணித்தான் ஆகணும், வழி கிடையாது. ஆனா இங்க இருந்து பீகார்ல போயிட்டு பாஷை தெரியாம, இங்கிலீஷும் தெரியாது ஹிந்தியும் தெரியாத ஒரு கண்டிஷன்ல அங்க போயிட்டு நான் பண்ண போறேன் அப்படின்னு சொல்றது ஒண்ணும் இல்லை சார். நேத்திக்கு இன்னைக்கு தான் டைம்ஸ் ஆஃப் இந்தியால
ஒரு ஆர்டிகல் வந்திருக்கு. மு.க. ஸ்டாலின் எழுதின மாதிரி ஒரு ஆர்டிகல் வந்திருக்கு. அதாவது சுகாதார கட்டமைப்பை எப்படி உருவாக்க வேண்டும் அப்படின்னுட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு நம்ம விடியல் அரசு பாடம் சொல்லி கொடுக்கிற மாதிரியான ஒரு ஆர்டிகல். அது நம்ப முடியுமா உங்களால? இன்னைக்கு தமிழ்நாட்டுல சுகாதார கட்டமைப்பு எப்படி இருக்குங்கிறது எல்லாருக்குமே தெரியும். இந்த கண்டிஷன்ல நீங்க சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு பாடம் எடுக்கிற மாதிரியான ஒரு ஆர்டிகல் அவர் எழுதி கொடுக்குறாரு. அது இங்கிலீஷ்ல. வேற யாராவது எழுதியிருப்பாங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போ என்ன அர்த்தம்? இவருக்கு நாளை ஒருவேளை இன்னொரு சின்ன ஒரு சூக்ஷ்மமான விஷயம் சொல்றேன் சார், கொஞ்சம் கவனமா கேளுங்க. நேயர்களுக்கும் கவனமா கேட்கணும். அதாவது நரேந்திர மோடியை பதவியிலிருந்து இறக்குவதற்கு எல்லா விதமான வேலைகள் நடக்கிறது. ஜார்ஜ் சோரோஸ், ட்ரம்ப்னுடைய அசிஸ்டன்ட், அவருடைய அந்த கரோலினா அந்த அசிஸ்டன்ட், பாகிஸ்தான், ராகுல் காந்தி, இவங்க மு.க. ஸ்டாலின், இவங்க எல்லாருமே இருக்கிறாங்க அந்த விஷயத்துல. அதாவது ஏதாவது பண்ணி கலவரம் பண்ணி தீ வச்சு நெருப்பு வச்சு எதையாவது ஒண்ணு பண்ணி உள்நாட்டு கலவரத்தை ஏற்படுத்தி பதவியில் இருந்து இறக்கணும் அப்படின்ட்டு ஒரு வருஷம் டைம் கொடுத்துருக்காங்க. ராகுல் காந்திக்கு இவ்வளவு வருஷமா நிறைய சான்சஸ் கொடுத்துக்கிட்டே வந்தாங்க. ஹிண்டன்பர்க், அடானி, ரஃபேலு, RSS, சாவர்கர்ன்ட்டு வரிசையா எதுவுமே வேலைக்கு வரல. ராகுல் காந்தி வாஸ் அ பிக் ஃபிளாப். அதுக்கப்புறமா கடைசியில இந்த கடந்த எலெக்ஷன்ல என்னாச்சு? கட்டாக்கட்டு 1,00,000 ரூபாய் நாம கொடுப்போம் அப்படின்னு சொன்னாரு. அதுவும் ஊத்திக்கிச்சு. அதனால அவங்களுக்கு கடைசியா ஒரே ஒரு சான்ஸ் தானே, பங்களாதேஷ் மாதிரி இந்தியாவை உருவாக்கணும், கலவரமாக்கணும், கலவர காடாக பூமியாக ஆக்கணும் அப்படின்றது அவங்களுடைய திட்டம். அந்த மாதிரி ஒரு வேலை நடந்ததுன்னு சொன்னா, ஒரு காம்ப்ரமைஸ் கேண்டிடேட்டாக பிரதமராக என்னால வர முடியுமா அப்படின்ட்டு நம்ம முதல்வர் பாக்குறாரு. அவருக்கு உள்ளுக்குள்ள ஒரு நப்பாசை. ஏன்னா 22 எம்பிஸ் நான் வச்சுக்கிட்டு இருக்கேன். மம்தா பானர்ஜி இதை விட ஜாஸ்தி வச்சுட்டு இருக்காங்க, அது வேற விஷயம். ஆனா மம்தா பானர்ஜிக்கு இருக்கிற அக்செப்டன்ஸை விட மு.க. ஸ்டாலினுக்கு அக்செப்டன்ஸ் அதிகம், அதாவது அந்த கூட்டணியை பொறுத்த வரைக்கும் அப்படின்ட்டு அவர் நினைக்கிறாரு. அப்போ நாளைக்கு ஒரு வேலை பிஜேபியில இருந்து ஒரு 30-40 எம்பிக்களை செப்பரேட் பண்ணிட்டான்னா ஆட்சி கவுந்துரும். அதுக்கப்புறமா நம்ம தான் ஆட்சி. அப்போ நான் தான் கன்சென்சஸ் முதல்வர். எப்படி நம்ம தேவகவுடா மாதிரியோ ஐக்கிய குஜராத் மாதிரியோ 1 வருஷமோ 8 மாசமோ 4 மாசமோ பிரதமர் ஆயிடலாம். அப்போ நம்ம பையனுக்கு முதல்வர் பதவியை கொடுத்துடலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பிளான் பண்ணிட்டோம். இவர் ஆல் இண்டியா ஃபிகராக அவர் காமிக்கிறார். மு.க. ஸ்டாலின் ரொம்ப சிஸ்டமேட்டிக்கா போறாரு பாருங்க. நீங்க ஹிந்தி எதிர்ப்புக்கு லெட்டர் எழுதினார் சார். அவங்கெல்லாம் இன்னும் ரிப்ளை பண்ணல, அது வேற விஷயம். யோகேந்திர யாதவ் நல்லா திட்டி அனுப்பிச்சார் அந்த ஆள், அது வேற விஷயம். அதே மாதிரி தொகுதி மறுவரையறை பத்தி அவர் பேசினாரு. அதுக்கு மாநில முதல்வர்கள் மாநாடு நடத்தினாரு. இதெல்லாமே ஒரு பில்டப் தான், ஒரு இமேஜ் பில்டப். நான் அதாவது ஒரு அகில இந்திய தலைவனாக நான் உருவாகிறேன் அப்படின்னு சொல்லிக்கிறதுக்கான ஒரு இது. அந்த ஒரு இதுல தான் இப்போ அவர் அங்க போறாரு. ப்ராபபிளி ராகுல் காந்தியோட இன்னும் அவர் வேற எங்கெல்லாம் போவார் அப்படிங்கிறது தெரியாது. அது மட்டும் இல்ல, டிஎம்கே கேரளால கூட போட்டி போடுவதற்கான முயற்சி எடுக்கிறது அப்படின்னு பேப்பர்ல வந்திருக்கு. எனக்கே ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. ஏன்னா நான் கேரளாவில் இருக்கிறவங்க எனக்கு யாரும் சொல்லவே இல்லை. ஆனா அங்க ஒரு 5 பேர் இது பண்ண போறாங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்றாங்க. அது எப்படின்னு தெரியல எந்த கட்சி. ஏன்னா அங்க இருக்கிற இடதுசாரி, அதாவது வலது, அது என்ன சொல்றது, இடதுசாரி மார்க்சிஸ்ட் கட்சி, அவங்க இவங்களுடைய கூட்டணியில இருக்கிறாங்க. இண்டி கூட்டணியில. காங்கிரஸ் இண்டி கூட்டணியில இருக்கு. டிஎம்கே கேரளால போயிட்டு 5 சீட்டு கேட்டாங்கன்னா கம்யூனிஸ்ட கேட்பாங்களா காங்கிரஸை கேட்பாங்களா அப்படிங்கிற ஒரு கன்ஃபியூஷன் இருக்குது. கூடவே இவர் என்ன பண்றாரு பாருங்க, அங்கிருந்து உலக ஐயப்ப பக்தர்கள் மாநாடா என்னமோ நடக்கிறது, சங்கமம் நடக்குது, ஐயப்ப சங்கமம் நடக்குது. இங்க சனாதனத்தை ஒழிப்பேன்னு சொல்றவரை அவங்க கூப்பிடுறாங்க. கம்யூனிஸ்டுக்கும் கடவுளுக்கும் என்ன சம்பந்தம்? என்னத்துக்கு உங்களுக்கு அங்க ஐயப்ப மாநாடு நடத்துறீங்க? இங்க முருகன் மாநாடு நடத்துறீங்களா இல்லையா? உலக முத்தமிழ் முருகன் மாநாடு நடத்துனீங்க. அங்க ஐயப்ப மாநாடு நடத்துறாங்க. அது கம்யூனிஸ்ட் அரசாங்கம் நடத்துறது என்ன அவசியம் அப்படின்னு நான் கேட்கிறேன். அதுக்கு இந்த மாதிரி ஒரு நாஸ்திகவாதிய ராமசாமி நாயக்கர் வழித்தோன்றதாக தன்னை அடையாளப்படுத்தி கொண்டிருக்கும் இவர் அவங்க கூப்பிடுறாங்க. சனாதனத்தை ஒழிப்பேன்னு சொன்னவருடைய தந்தையை அவங்க கூப்பிடுறது எவ்வளவு இன்அப்ரோப்ரியேட் அப்படின்னு நீங்க பாருங்க. இது எல்லாமே நீங்க வச்சு பாத்தீங்கன்னு சொன்னா மு.க. ஸ்டாலினுக்கு தேசிய ஆம்பிஷன், ஆசை வந்து விட்டது. தான் இடத்தை காலி பண்ணணும்னு சொன்னா நம்ம பையனை அங்க உட்காந்து வச்சிடலாம் அப்படின்னு அவங்க பாக்குறாங்க. தேங்க்யூ.
சார் உங்கள் நேரத்தை ஒதுக்கி நிறைய கருத்துக்களை தெரிவித்தமைக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சார்.